ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா விளாக். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் இருக்க தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குற முடியாது. இந்த படத்தோட சிம்பிள் கான்செப்டை பற்றி பார்த்தலாம் நண்பா. இந்த கான்செப்ட் என்னென்னா, நம்ம பிருத்திவிராஜ் சார் இருக்கார். அவர் ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்துக்காக வேலை தேடுறதுக்காக மும்பை போகிறாரு. அந்த மும்பையிலேயும் வேலை கிடச்சிருது. ஆனால் அது என்ன மாதிரி வேலைனா, ஆடு மேய்க்கிற வேலை பாலைவனத்தில். ஸோ அப்படி இருக்கப்போ என்னென்னா கஷ்டப்படுறாரு. அதை எப்படி தப்பிச்சு வெளியே வர்றாரு அந்த வேலையிலேருந்து. எவ்வளோலாம் என்ன மாதிரி கஷ்டமெல்லாம் பண்ணுறாரு. இப்போ இருக்கிற லைஃப், நம்ம லைஃப் எப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி காட்டுறாரு. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கணுன்னா என்னென்னா, இது ஒரு மலையாள படம் நண்பா. ஏன்னா இந்த கதையும் மலையாள படம் மாதிரி தான் நானும் நினச்சேன் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது. பட் ஆனால் இந்த படத்தை போய் பார்க்கும்போது தேட்டரில் இன்றைக்கி உட்காரும்போது பார்த்திங்கன்னா க்ரௌடு பெருசாக இல்லை நண்பா. பட் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வேறு லெவல் ஃபீல் கொடுத்து, எப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்க்குறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து நண்பா. ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஆகட்டும், அந்த படத்தோட கதையாகட்டும், இந்த படத்தோட மியூசிக் ஆகட்டும், எல்லாமே வேறு லெவலாக இருந்தது. ஏஆர் ரஹ்மான் சார்லாம் தெறிக்க விட்டுருந்தாரு. ஒவ்வொரு சீன் எந்தெந்த இடத்துக்கு மியூசிக் தேவையோ அந்தந்த இடத்துக்கு பக்காவாக மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. இன்னொன்று பிருத்திவிராஜ் சார், என்ன மாதிரி மனசம்பா, இந்த மாதிரிலாம் நடிக்க முடியும். சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 13-15 வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த படம் அவ்வளோ வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவ்வளோ வருஷம் எடுத்ததுக்கு உண்டான எஃபர்ட் இந்த படத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நண்பா. ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டுருக்காங்க நண்பா. ஒவ்வொரு சீனும் அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவாகட்டும், அந்த டேரக்ஷன்லாம் இப்படி தான் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு சொல்லாமல் சொல்கிறாங்க நண்பா. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது அப்போ அதோடய ஃபீல் தான் கொடுக்குது நண்பா. ஏன்னா ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா அந்தளவு செதுக்கி எடுத்துருக்காங்க. ஏன்னா பேசிக்காக சொல்லணுன்னா இந்த படம் நல்லா இருக்குது நண்பா. எனக்கு பிடிச்சிருக்கு பொதுவாக. ஆனால் பட் ஸ்லோவாக பார்க்குறீங்க, ஒரு படம் போய் பார்க்குறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகணுன்னா அந்த மாதிரிலாம் ஆகாது நண்பா. இந்த படம் ஸ்லோவாக இருக்கும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தூங்கி எந்திரிக்கிறதே ஒரு 10 நிமிஷம் பண்ணுவாங்க. ஏன்னா தூங்கி எந்திரிச்சு பல் வலிக்கு இப்படி குளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் காட்டுவாங்க. அவன் நடந்து போகிறது ஒரு 10 நிமிஷம் காட்டுது. அந்த மாதிரி ஸ்லோவாக தான் காட்டுவாங்க. பட் ஆனால் ஸ்லோ பேஸ்டு மூவி தான் இது. பட் ஆனால் எல்லா டைப் ஆடியன்ஸும் இது பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காது தான் நான் சொல்லுவேன் நண்பா. ஏன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் ஸ்லோவாக பார்க்குறீங்களுக்கு பிடிக்காதில்ல. மெயினாக எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் இந்த படம் ஒர்த்தாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கதை ஒன்றும் போர் அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் பொறுமை, சிம்பிளாக சொல்ல போனால் நண்பா, பொறுமை மெயினாக இருக்கணும். பொறுமை இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஓகே. பொறுமை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் இல்லை. இந்த படம் மட்டும் இல்லை, கத்தி படத்தையும் வேணாம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அதாவது சாரி சொல்ல நண்பா, அந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக பிக்கப் ஆகிற மூவியாக பிடிக்காது. அப்படி ஆடியன்ஸ் நம்ம என்ன தான் படம் கொடுத்தாலும் அவங்க குறை தான் சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த படம் இந்த வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு மூவியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நண்பா. ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த படத்தோட கதையும் பிருத்திவிராஜ் சார்லாம் பார்த்திங்கன்னா படம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பல்காக இருந்தார் ஆள். ஆனால் போக பார்த்தீங்கன்னா நெனிஞ்சு தனுஷ் சார் மாதிரி ஆகிட்டு. ஃபஸ்ட்டு யார் மாதிரி இருந்தாருன்னா அரவிந்த் சார் மாதிரி பல்காக இருந்தார். இப்போ படம் போக பார்த்திங்கன்னா தனுஷ் சார் மாதிரி ஆகிட்டாருன்னு தான் சொல்லலாம் நண்பா. ஏன்னா அந்த மாதிரி தான் அவரோட தாடி, ஹேர் கட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க நண்பா. அந்த கதைக்கு தேவையான எப்படி சொல்கிறது எஃபர்ட்டாக அந்தளவுக்கு போட்டுருக்காருன்னு சொல்லலாம் நண்பா. ஸோ அப்படி இருக்கனால இந்த படம் எப்படா இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நண்பா. பார்க்கலாம் நண்பா. ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்க்கலாம் நண்பா, தப்பு இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னொன்று சொல்ல வரேன் நண்பா, இந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கூட கிடைச்சா கூட தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன் நண்பா. சும்மா சொல்கிறாங்க, எனக்கு கோலிட்டு வர 13-15 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான உழைப்பு இருக்குது நண்பா. ஏன்னா அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம் அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்போ இருக்குன்னா நல்லா இருக்குது நண்பா. பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்க எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். இன்னொன்று அந்த பிருத்திவிராஜ் சார் அது ஒவ்வொரு சீனும் இப்படி தான் நடிப்பாரா, அவருக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டிங்காக அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நண்பா. ஏன்னா பிருத்திவிராஜ் சார் எல்லாருமே எனக்கு தெரியும், நான் காமனாக நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மரியன் படம் பார்த்துருப்பீங்க எல்லோரும். மரியானோட ஒரு படி மேலே போய் ஒரு காடு மேய்க்கிறவனா எந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரு, எப்படிலாம் உழைச்சிருக்காங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நண்பா. இப்போ மரியன் படமே எல்லாத்துக்கும் எப்படி அதாவது பிளாக் பஸ்டர் படம் இல்லைன்னா அதோட கான்செப்ட் எப்படி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படமும் பிடிச்சிருக்கு நண்பா. எனக்கு ஓப்பனாக சொல்ல போனால் பிடிச்சிருக்கு நண்பா. போய் ஃபேமிலியோடு போகிறேங்க, நல்லாயிருக்கும். ஒன் டைப் வாட்சபிள் மூவி. பட் ஆனால்
எல்லோரும் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படிப்பட்ட கான்செப்ட்டு இப்போ இனிமேல் வரப்போகுதான்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ உழைப்பில், இவ்வளோ ஸ்க்ரீன் பிளேயில், இவ்வளோ டைலாக்ஸ் ஓப்பனாக சொல்ல போனால் டைலாக்ஸ் பெருசாக இல்லை நண்பா. பாதி இடம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போவோம், மியூசிக்கு மட்டும்தான் வரும், வாய்ஸ் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நிறைய சீன்லாம் போவோம். இந்த படம் பார்க்கும்போது என்னடா இப்போ ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாங்களே, இப்போ எப்பறம் கொண்டு போவோம், கரெக்டாக முடிச்சுடுவாங்களான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அந்த படம் ஃபஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பிருத்திவிராஜ் கேரக்டர் ஆகட்டும், அவங்க கமலாபாலோட ஃப்ளாஷ்பேக் ஆகட்டும், செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பிருத்திவிராஜ் எப்படி தப்பிச்சு வராதுங்கிற சீன் ஆகட்டும், அப்படிங்களா இருக்க போகிறப்ப ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி இருக்கு நண்பா. பார்க்குறக்கே புதுசாக இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து இப்படி ஒரு சீன் இருக்காங்கிற மாதிரிலாம் இருந்து. சொல்லப்போனால் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஹாலிவுட் படம் எந்த மாதிரி இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, சர்வேர் படம் பார்த்துருப்பீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மேன் இன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா சர்வேர் பண்ணி வர அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது நண்பா. ஸோ இந்த படம் அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் என்ன மாதிரி இருக்குன்னா, போய் ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க நண்பா, எல்லோரும் ஃபேமிலியோடு போய் கறி சாப்பிட்டு நிம்மதியாக உட்காந்து படம் பார்த்துட்டு இதான படம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு வர படம் தான் இந்த ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப் நண்பா. சரி, போய் எல்லோரும் சண்டே போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் நண்பா. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி டான்ஸில் என்ஜாய் பண்ணுறது நண்பா. ஃப்ரீயாக இருக்கணும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த படத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாருமே தீர்ந்துருங்க மாதிரி தான். அதாவது எப்படி சொல்கிறது, நானே ஓப்பனாக சொல்லணும், எனக்கே பல பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் இந்த படத்துக்கு போய் உட்காந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னடா படம் இருக்குதுன்னு ஆரம்பிச்சது தான் நண்பா. ஆனால் இந்த படத்தை போக பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா, மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது நண்பா. எனக்கு அப்படி தான் கொடுத்தது, உங்களுக்கு அப்படி கொடுக்குதான்னு தெரியல நண்பா. ஓகே நண்பா, இந்த மூவி பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச வரையும், நான் பார்த்த வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லோரும் போய் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் தான் தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் நண்பா. ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறீங்க முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைபாக பண்ணுறதில்ல, அது மாதிரி லைக்கும் கொடுக்குறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், ஒரு லைக் நினச்சி பண்ணுங்கள் நண்பா. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது நண்பா. ஓகே நண்பா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரேன். நான் உங்கள் பாய் நண்பா.